நம்ம எப்பவுமே ஒரு வீடு இருக்கிறதுனால அந்த வீட்டை போய் வாழ முடியாது. நம்ம எங்கே இருக்கோங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு காதல் என்பது ஒரு அரசியலாக மாறிவிட்டது, ஒரு அதிகார போட்டியாக மாறிவிட்டது. ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் அறம் சார்ந்தவனாகவும் இருக்கிறான், அறத்திற்கு எதிரானவும் இருக்கிறான். இது ரெண்டையும் தாண்டி பாத்தீங்கன்னா எங்கே மரபை நாம் காப்பாற்றக்கூடிய அந்த வாழ்வியல் நமக்கு எங்கே இருக்கிறது? சங்க காலத்தினுடைய வாழ்வியல் முறை நமக்கு இருக்கிறதா? உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. நண்பர்களே, இங்கு நிறைய கருத்துக்கள் பேசப்பட்டன. ஆக்சுவலா இது ஒரு மிக முக்கியமான கூட்டமா நான் நினைக்கிறேன். அதுக்கான தாமரை பாரதிக்கு முதல்ல நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். இப்ப கரிகாலன் பேசுறப்போ ஒரு மிக விரிவான ஒரு அரசியல் உரையை அவர் ஆற்றினார். பல்வேறு கான்டெக்ட்ல ஒரு கவிதை தொகுப்பு இவ்வளவு பேசுவதற்கு ஒரு விரிவை கொடுக்குமா என்று யாரும் யோசிக்காத அளவிற்கு பல்வேறு முனைகளோடு அதை இணைத்து அவர் ஒரு மிக விரிவான, அது ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் உரை. அது விவாத புள்ளிகள் இருக்கலாம், ஆனால் ஒரு கவிதை நூலின் மீது ஒரு அரசியல் உரையை நிகழ்த்துவது என்பது சவாலான ஒரு விஷயம். இமயம் சித்தர் பாடல்களினுடைய தத்துவார்த்த நோக்கில் இன்றைக்கு தாமரை பாரதியினுடைய அந்த இன்னொரு தொகுப்பை வைத்துக் கொண்டு பேசினார். தேவசிம்மா அவர்கள் பேசுகிற போது அந்த கவிதை தொகுப்பின் ஊடாக வெறும் வரிகளை பற்றி மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய உணர்வு சார்ந்த பல அம்சங்களை தொட்டு பேசினார். அதில் அவருக்கு அரசு அதிகாரிகள் தொடர்பான ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு இருக்கிறது என்பது தெரிகிறது. என்னையும் தெரியாதனமாக ஒரு 2 வருடமாக ஒரு அரசு பொறுப்பில் வைத்திருக்கிறார்கள். எனக்காவது ஒரு நாள் நான் ஒரு நாவல் எழுதுவேன். அதனுடைய நாவலினுடைய தலைப்பு மட்டும் இப்பொழுது சொல்லிவிடுகிறேன், IAS. இதுதான் அந்த நாவலினுடைய தலைப்பு. நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு நாவல் தமிழ் எழுதப்பட்டிருக்காது. அவ்வளவு அனுபவங்கள் எனக்கு இருக்கின்றன. மனிதனுடைய எல்லா விசித்திரங்களையும் சொல்லக்கூடிய ஒரு நாவலாக அது இருக்கும். அப்பொழுது அதில் அவரே கூட ஒரு கேரக்டரா வரலாம். அதனால அவர் மறைபொருளாக சொன்ன பல விஷயங்கள் அதை உள்ளே இருந்து பார்க்கிற என்னை போன்றவர்களுக்கு தான் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது முழுமையாக தெரியும். அப்படி பார்க்கிற போது ஒரு நிறைவான ஒரு சபை, ஒரு நிறைவான உரைகள் இந்த அரங்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நான் மிக விரிவாக செல்ல விரும்பவில்லை, ஏற்கனவே மிகவும் களைப்படைந்திருக்கிறீர்கள். சில அம்சங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்போ உதாரணமாக இங்கு பேசப்பட்ட பல விவாத புள்ளிகள் பொதுவாக தமிழில் இன்றைக்கு என்ன எழுதினாலும் அதை எங்கே கொண்டு போய் வைப்பது என்பதில் ஒரு சிக்கல் பலருக்கும் இருக்கிறது. ஒன்று, அதை சங்க மரபோடு சேர்ந்து வைத்து பார்ப்பது, அல்லது இந்திய தத்துவ மரபோடு வைத்து பார்ப்பது, அல்லது சித்தர் மரபோடு வைத்து பார்ப்பது. இப்போ நீங்க ஒரு சனாதன மரபை ஒருவர் வைக்கிற போது ஒரு சித்தர் மரபை வைப்பது இயல்புதான். 2 எதிர் மரபுகளை முன்வைப்பது. எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, எல்லா பிரதிகளையும் மரபோடு வைத்துத்தான் பார்க்க வேண்டுமா என்பது. எனக்கு எதுக்கு எவ்வளவு மரபு? உங்கள் வாழ்க்கையில் எங்கே மரபு இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் எங்கே நம்முடைய தொழில் மரபினுடைய சாரங்கள் இருக்கின்றன? சமகால வாழ்க்கையை நவீனத்துவ பார்வையோடு ஒரு எழுத்தாளன் எழுதுகிறான். இப்ப இவர் தாமரை பாரதி எடுத்துக்கங்க, அவர் எல்லாருமே ஒரு சித்தரா மாத்தி விடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனா அவர் என்னன்னா தந்திரமா இந்த மாதிரி ஒரு புக்கை எழுதி நான் சித்தர் இல்ல, நான் இந்த காலத்து மனுஷன் தான் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை நமக்கு வரப்போகுதுன்னு. நான் செக்ரட்டரியேட்ல 10 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தேன். வேற ஒரு வேலையா போயிருந்தேன். அப்போ ஒரு ஆபீஸ்ல போய் பார்த்தேன். அவர் இருக்க செல் பார்த்தீங்கன்னா முதல்வருடைய பிரிவுக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு வரக்கூடிய குறைகளை தீர்க்கக்கூடிய பிரிவு, அந்த புகார்களை தீர்க்கக்கூடிய பிரிவு. நிச்சயமா ஒருத்தர் அதெல்லாம் உட்காந்து அவர் ஒரு 7 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்டிருக்கோன்னாரு. அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒருத்தன் படிச்சானா உண்மையிலே சித்தராயிடும், அது எந்த சந்தேகமே கிடையாது. என் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நான் இங்க நூலகத்துறை இங்க ஒரு சேர்மனா இருக்கிறப்போ எங்க நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. எங்க ஆபீஸ்ல பெரும்பாலான டிபார்ட்மெண்ட்ல யாரை பார்க்க வர்றாங்களோ அவங்கள பார்க்க முடியாது மக்கள். ஆனா வெளியே என் நேம் போட பார்த்துட்டு எல்லாருமே என்கிட்ட வருவாங்க. எனக்கு அந்த துறைக்கு சம்பந்தமே இருக்காது. அதெல்லாம் என்கிட்ட பேசுவாங்க. அந்த மனுக்களை நீங்க கொடுத்து இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. நானும் வாங்கி வச்சுட்டு அதை ஃபார்வர்ட் பண்ணுவேன்.
அப்ப கேட்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இந்தியாவில் கூடிய எந்த மரபை வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகளை புரிஞ்சிக்க முடியாதுங்க. நான் சொல்றேன், இந்த நூற்றாண்டு மட்டுமே மனிதனுக்கு உருவாக்கிய மிக கொடூரமான பிரச்சனைகள் அது எல்லாமே. அப்பா பாத்தீங்கன்னா அப்பாவோட வீட்டுல இருந்து அப்பா வெளியேற்றிட்டு புள்ள பாத்தீங்கன்னா அப்பா வீட்டுக்குள்ள வரக்கூடாதும்பா. ஒருத்தர் மனு கொடுப்பாரு, எங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு அரசு அதிகாரி என்ன பண்ணுவாரு, அந்த எந்த சட்டத்தின் வழியா அதை தீர்ப்பாருன்னு அதை கண்டுபிடிக்க முடியாது. எத்தனையோ விதமான பிரச்சனைங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த கான்டெம்பரரி உலகம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொண்டு போய் எந்த மரபின் வழியாக தீர்ப்பது? இப்போ இமயம் பேசுகிற போது ஒரு விஷயத்தை விரிவா சொல்றாரு. அதாவது சாவின் வழியாக வாழ்க்கையை பார்ப்பது. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த உடல் அழியும், இந்த வாழ்க்கை நம்ம விட்டு போகும், நம்முடைய தன்னிலை அழியும், அதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இத்தனை வாழ்க்கையும் அர்த்தமற்றது என்று ஆகிவிடுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அடைகிற துக்கமும் மகிழ்ச்சியும் உண்மை, சாவு மட்டும் உண்மை கிடையாது. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நான் நடத்துகிறேன். புதுமை பித்தனுடைய ஒரு கதை இருக்கிறது, காலனும் கிளவியும் என்று ஒரு கதை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அது நான் நிறைய தடவை அந்த கதை படிச்சிருக்கேன். மருதாயி என்ற ஒரு வயதான ஒரு அம்மா, அவருடைய உயிரை எடுத்துச் செல்வதற்காக யமன் வருகிறான். எருமை மாட்டில் உட்கார்ந்து யமன் வருகிறான். அந்த யமனுக்கும் அந்த பாட்டிக்கு நடக்கிற உரையாடல் தான் அந்த கதை. அந்த கதையில யமன் எருமை மாட்டில் கொண்டு போய் இந்த தொழுவத்துல கட்டுன்னு சொல்லுவான் மருதாயி. இதை பார்த்து பயமே இல்லையா அப்படின்னு கேட்பான் யமன். ஏன் உன்னை பார்த்து நான் பயப்படணும்னு கேட்பான். அப்போ நான் உன்னை இங்கேருந்து கொண்டு போறேன், நீ எந்த கவலை இல்லாம பேசுறியன்னு. அப்ப அந்த பாட்டி சொல்லுவா, நீ என் உயிரை எடுக்கலாம், நான் புழங்கிய இத்தனை பொருட்கள் இங்க இருக்குது, நீ எப்படி எடுத்துட்டு போவேன்னு கேட்பான். நான் வாழ்ந்த இத்தனை வாழ்க்கையினுடைய தடயங்களும் இங்கே இருக்கிறது, நீ இதை எப்படி எடுத்து செல்ல முடியும் என்று அவ கேட்பான். வாழ்க்கை என்பது ஒரு இடையறாத நதி, ஒரு உயிரிக்கம். பௌத்தம் என்ன சொல்கிறது, ஜென் பௌத்தம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் அது வேறொரு சிந்தனையை முன்வைக்கிறது. என்னவென்றால், இந்த உடல் வேறொன்றாக மாறுகிறது. உங்களுடைய கான்சியஸ் அழிகிறது என்பது உண்மை, ஆனால் உங்கள் உடல் அழிவதில்லை, அது வேறொன்றாக மாறுகிறது. அப்படி பார்க்கிற போது ஜென் பௌத்தம் வாழ்க்கையை ஒவ்வொரு கணமும் எப்படி வாழ்வது என்பதை பற்றி பேசுகிறது. சாவு என்பது ஒரு நிகழ்வு, அதற்கு முன்னால் லட்சக்கணக்கான நிகழ்வுகள் ஒரு மனித வாழ்க்கையில் இருக்கின்றன. ஏற்ற இறக்கங்கள், சுகதுக்கங்கள், மகிழ்ச்சிகள், மன நிகழ்ச்சிகள், ஆனந்தங்கள், சிறு சிறு இறப்புகள். ஒரு மனுஷன் பயாலஜிக்கலா இறக்கிறது மட்டும் இறப்பு கிடையாது, வாழ்க்கையில சிறு சிறு இறப்புகள் நடந்து கொண்டே இருக்கும். அன்பு, காதல், காமம், பிரிவு, வெற்றி, தோல்வி. ஏன் நாம் சாவை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த வாழ்க்கையை பயனற்றது என்று சொல்ல வேண்டும்? அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படித்தான் நம்ம இந்த வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்றால் நாம் எல்லாருமே இந்த நிமிஷம் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறிடலாமே. எதற்கு இவ்வளவு நோய்மையோடு நாம் வாழ்க்கையை வாழ்வதற்கு போராடி கொண்டிருக்கிறோம்? இவ்வளவு இன்னல்களோடு, வறுமையோடு, அவமானங்களோடு ஒரு மனிதன் உயிர் வாழ்வது முக்கியம் என்று ஏன் நாம் திரும்ப திரும்ப சிந்திக்கிறோம்? மனித மனம் விரும்புகிறது. எவ்வளவு பெரிய துயரத்திலும் உயிர் வாழ வேண்டும் என்கிற ஆசைதானே மனிதனை பற்றி கொண்டிருக்கிறது. வாழ்க்கை பயனற்றது என்று நம்மால் அவ்வளவு சுலபமாக வெளியேற முடிகிறதா? சாவின் வழியாக வாழ்க்கையை மதிப்பிடுவது என்பது பொருத்தமற்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. அது உண்மையில் அது ஒரு தத்துவ நிலைப்பாடு. வாழ்க்கையை நீங்கள் ஒரு இடத்தில் வைத்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு, ஆனால் அது வாழ்க்கை அல்ல. அப்படி பார்க்கிற போது சித்தர் மரபு என்பது ஒரு எதிர்மரபு என்று புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய அது ஒரு மாயாவாத மரபாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. வாழ்க்கை மாயம் என்று சொல்லக்கூடிய மரபாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மாயாவாதம் என்பது வேறு, சித்தர் மரபு என்பது மாயாவாதம் அல்ல. நண்பர்களே, அப்படி பார்க்கிற போது சரி, இந்த நூற்றாண்டில் மனிதனுடைய பிரச்சனை, இந்த தொகுப்பில் பல பிரச்சனைகளை அவர் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் இந்த நூற்றாண்டினுடைய பிரச்சனைகள். இன்னைக்கு காலையில் ஒரு சின்ன குறிப்பு ஃபேஸ்புக்ல படித்தேன். அது என்னவோ தெரியல, காலையிலேருந்து என் மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. ஃபேஸ்புக்கில் ஒரு அம்மா, அவங்க எனக்கு தெரியும், சில சமயம் சாட்டில் ஏதாவது சில விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிக துயரமான சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மகன், மருத்துவ படிப்பு படித்த அவருடைய மகன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான் வீட்டில். அவங்க வீட்டில் இருக்கையிலேயே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டான். ஏன்னா அவன் பிஜி படிக்கிறதுக்கு போதுமான மார்க்கு வரல, நண்பர்கள்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிட்டான். இந்த அம்மாவுக்கு ஒரே பிடிமானம் அந்த பையன் மட்டும்தான்.
அதுல இருந்து என்னன்னா ரொம்ப ஹாண்டிங்கான மெசேஜஸ்லாம் அவங்க போடுவாங்க. ஏன்னா அவங்களும் உடல்நலம் இல்லாதவங்க, அந்த பையனை மட்டும்தான் நம்பியிருந்தாங்க. சில சமயம் சாட்ல வந்து ரொம்ப அழுகையோட பேசுவாங்க. நான் ஏதாவது கன்சோலிங்கா அவங்களுக்கு ஏதாவது சில வார்த்தைகள் சொல்லுவேன். இது அல்ல மேட்டர். அவங்க இன்னைக்கு வேற ஒரு பதிவு எழுதியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நவீன இலக்கியத்தினுடைய மிக முக்கியமா நாம் எழுத போராடுகிற ஒரு விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்ட வீட்டுல இந்த அம்மானால இருக்க முடியல. அந்த பையனோட ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த வீட்டை வந்து அவங்க வேற யாருக்கோ வாடகைக்கு விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு குடி போறாங்க. அந்த வீட்டில் ரொம்ப ஒரு பெரிய வீடு, நிறைய ரொம்ப பெரிய வாடகை கொடுத்து அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டு ஓனருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, அந்த ஓனர் வந்து இந்த வீட்டை ஆசையா கட்டின ஒரு புது வீடு. ஆனா அந்த வீட்டுக்கு அந்த ஓனரோட மனைவியும் குழந்தைகளும் குடி வர மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் அவங்களுக்கு ரொம்ப பழக்கம். நம்ம எப்பவுமே ஒரு வீடு இருக்கிறதுனால அந்த வீட்டை போய் வாழ முடியாது. நம்ம எங்கே இருக்கோங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு, அவங்க வர முடியாது, அந்த ஏரியாவுக்கு வர முடியாது அப்படின்னோடனே இந்த அம்மாவுக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு விடுறாரு. வாடகைக்கு விட்டுட்டு டெய்லி அந்த வீட்டு முன்னாடி வந்து நிற்பார். அந்த வீட்டில் ஒரு சின்ன கீரல் விழுந்தா டெய்லி பார்த்து அதை போய் பெயிண்ட் அடிக்கணுமா, சின்ன பிரச்சனை வருதா. இந்த அம்மாவுக்கு அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ஒரு வீட்டோட டெய்லி வந்து வீட்டை செக் பண்ணிட்டே இருந்தால் எப்படி இருக்கும். அந்த அம்மா அதில் ஒரு வரி எழுதியிருக்காங்க, அவர் வீட்டை நான் பிடுங்கி கொண்டது போன்ற உணர்வை அவர் எனக்கு ஏற்படுத்துகிறார் என்று. இது ஒரு மனுஷனோட எவ்வளவு ஒரு மன ரீதியான சிக்கல் என்பதை பாருங்கள். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இன்னைக்கு இந்த நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மனுஷனுக்கு இருக்கு. எந்த மரபு சார்ந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகளை இலக்கியத்துக்குள்ள எழுத முடியாது, இலக்கியத்தில் விவாதிக்க முடியாது. நமக்கு தத்துவம் தேவை என்றால், தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தத்துவம் தேவைதான். ஆனால் நம் தோள்கள் சுமக்க முடியாத அளவிற்கு நம்முடைய இலக்கியத்தின் மீது அதை தூக்கி வைக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த கடைசி கரையாளன் கூட சொன்னார் வந்துட்டு, எப்படி வந்து இந்திய தத்துவ மரபு வந்து ஜெயமோகன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதை இளைஞர்களிடம் திணிக்க முயற்சி செய்கிறார்கள் என்று. என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய தத்துவ மரபு மட்டுமல்ல, எல்லா மரபுகளுமே ஒரு அளவில் சுமையானது என்று தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு மரபு எதன் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? ஒன்று ஜாதி வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இன்னொன்று மதம் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ரெண்டையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே மரபை நாம் காப்பாற்றக்கூடிய அந்த வாழ்வியல் நமக்கு எங்கே இருக்கிறது? சங்க காலத்தினுடைய வாழ்வியல் முறை நமக்கு இருக்கிறதா? அல்லது தொல்குடி மரபினுடைய வாழ்வியல் நமக்கு இருக்கிறதா? கடைசியில் கொஞ்சம் அப்படியே தள்ளி போனீங்கன்னா எல்லாம் போய் ஜாதியில போய் நிற்கும். மரபு மரபு என்று மரபை பற்றிய இந்த ஆர்வம் என்பது கடைசியில் நம்மை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய இடம் ஏதாவது ஒரு பழமைவாதத்தில் தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை முறை மாறிவிட்டது, பொருளாதாரம் மாறிவிட்டது, ஆண் பெண் உறவுகள் மாறிவிட்டது. இப்ப தேவசிமா கூட பேசுகிற போது எனக்கு காதல் கவிதைகள் பிடிக்காது என்று சொன்னார். அதில் ஒரு உண்மை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், காதலை வெறுமனே ரொமாண்டிசை செய்யக்கூடிய கவிதைகள் ஏன் நமக்கு அனுப்பட்டுகின்றன? காரணம், காதலினுடைய தன்மை மாறிவிட்டது. இன்றைக்கு காதல் என்பது ஒரு அரசியலாக மாறிவிட்டது, ஒரு அதிகார போட்டியாக மாறிவிட்டது, பொருளாதாரம் சார்ந்த ஒரு தேர்வுகளோடு தொடர்புடையதாக மாறிவிட்டது. அது உடனடியாக மலர்ந்து உடனடியாக அழியக்கூடிய தற்காலிக தன்மையை அது அடைந்து விட்டது. அப்ப ஒருத்தர் இது எதையுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல், காதல் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி பேசாமல், அது ரொமாண்டிசைஸ் மட்டும் செய்யப்படுகிற போது அது யதார்த்தத்திற்கு புறம்பாக இருக்கிறது, அது நடைமுறைக்கு புறம்பாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது காதலை வெறுமனை இப்ப சங்க காலத்தில் இருக்கிற ஒரு காதலை மாதிரி இன்னைக்கு ஒரு காதலை நம்ம எழுத முடியுமா? அப்படி ஒரு உறவு எங்காவது இருக்கிறதா? இந்த சங்கப்படம் தான் படிக்கிறப்போ அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இங்கே அறிவியல், வள்ளுவம் காட்டக்கூடிய அறிவியல் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் அறம் சார்ந்தவனாகவும் இருக்கிறான், அறத்திற்கு எதிரானவும் இருக்கிறான். வாழ்க்கை அவனுக்கு வெவ்வேறு ரோலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப நான் யார் என்கிற ஒரு கேள்வி அங்கு எழுகிறது. நான் எந்த அறத்தின் பார்ப்பட்டவன், எந்த அரசியலின் பார்ப்பட்டவன்? முரண்பாடுகளினுடைய மூட்டையாக இன்றைக்கு மனித வாழ்க்கை மாறி இருக்கிறது, முரண்பாடுகளினுடைய தொகுப்பாக மாறி இருக்கிறது. இந்த முரண்பாடுகளுக்கு இடையிலான ஒரு ஓட்டமும் போராட்டமும் தான் இன்றைக்கு இலக்கியமாக, கவிதையாக, நவீன இலக்கியமாக இருக்கிறது. நான் இப்படிப்பட்டவன் என்று யாராவது சொன்னால் அது ஒரு பொய். நான் இப்படியும் பட்டவன் என்பதுதான் உண்மை. ஒரு நேரம் கருணை நெஞ்சில் சுரக்கிறது, மறுநேரம் ஒரு வன்மம் நம் மனதில் எழுந்து வருகிறது. ரெண்டுமே உண்மைதான். இவ்வளவு முரண்பட்ட எதிர் உண்மைகளோடு மனித மனமும் மனித வாழ்க்கையும் எந்த நூற்றாண்டிலும் இருந்ததில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஏனென்றால் அத்தனை முரண்பாடுகளை இந்த நூற்றாண்டு நமக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது.
ஒரே நேரத்தில் பல மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடத்துல கராரா இருப்போம், இன்னொரு இடத்துல வந்து சமரசம் பண்ணிப்போம். ஒரு இடத்துல கருணை மிக்கவர்களாக இருப்போம், இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கருணையற்றவர்களாக இருப்போம். ஒழுக்கம், மரம் எல்லாமே இன்றைக்கு கேள்விக்கும் சந்தேகத்திற்கும் மனித மனம் உடைந்து சிதறந்த ஒரு காலகட்டத்தில் எந்த தத்துவ மரபின் வழியாக என் வாழ்க்கையை நான் அடையாளம் கண்டுகொள்வது? நான் வாழ்க்கையோடு போராடுகிறேன் என்பதை காட்டிலும் வாழ்க்கையை எப்படி புரிந்து கொள்வது என்பதில் எனக்கு சிக்கலான ஒரு உலகம் இன்றைக்கு என் முன்னால் இருக்கு. இன்னைக்கு நாம் இலக்கியம் ஜனநாயகப்பட்டிருக்கிறது என்பதை கரிகாலன் குறிப்பிட்டார். இலக்கியம் ஜனநாயகப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் எல்லா விதமான ஜனநாயகத்தின் பிரச்சனைகளும் இலக்கியத்திற்குள்ளும் இருக்கின்றன. ஜனநாயகத்திற்குள்ளாக சுதந்திரம் இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை பொறுப்பின்மையும் இருக்கிறது. இலக்கியத்தில் அது இருக்கிறது. தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும், எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நமக்கு எந்த விதமான பார்வையும் தேவையில்லை என்று நம்பக்கூடிய ஒரு தலைமுறை இன்றைக்கு இலக்கியத்திற்குள் வந்துவிட்டது. மொழியை பற்றி அக்கறை இல்லை, வாழ்க்கை பற்றி அக்கறை இல்லை, கரிசனம் இல்லை. ஒரு எழுத்தாளனுக்கு அடிப்படையில் தேவை என்பது என்ன? வாழ்க்கை பற்றிய ஒரு கரிசனம் தேவை, சக மனிதனை பற்றிய ஒரு கரிசனம் தேவை, ஒரு அன்பு தேவை, புரிதலுக்கான ஒரு இதயபூர்வமான ஒரு திறப்பு தேவை. ஒரு பிரதியை பார்த்து இன்னொரு பிரதி எழுதப்படுகிறது, ஒரு கவிதையை பார்த்து இன்னொரு கவிதை எழுதப்படுகிறது, போலி செய்யப்படுகிறது, நகல் எடுக்கப்படுகிறது. எந்த விதமான அரசியலும் அற்ற, எந்த விதமான வாழ்வியல் நோக்கமற்ற, எந்த விதமான மொழி சார்ந்த ஒரு நுட்பமும் மற்ற பிரதிகள் ஏராளமாக உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு காலகட்டத்தில் இலக்கியம் அடைந்த ஜனநாயகத்தன்மையை நாம் மீண்டும் 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 அதை ஒரு விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டிய ஒரு இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். பொதுவாக பல்வேறு விதமான இலக்கிய மரபுகள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு எந்த மரபினுடைய தொடர்ச்சியாகவும் இல்லாத ஒரு உதிரி தலைமுறை இன்றைக்கு இலக்கியத்திற்குள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பற்றுக்கோடும் அதற்குள் இல்லை. நான் சொல்வது பழந்தமிழ் மரபு அல்ல, ஒரு நூற்றாண்டு நவீன இலக்கிய மரபோடே தொடர்பில்லாமல் இன்றைக்கு ஏராளமான பிரதிகள் எழுதப்படுகின்றன. யார் படிப்பது? இலக்கியத்தின் மீது ஒரு பெரிய தேக்கம் உருவாகிறது. இந்த இடத்தில் தான் தாமரை பாரதியினுடைய இந்த கவிதைகளை நான் வாசிக்கிறேன். அவரிடம் நான் மிகவும் வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவருடைய மொழி கட்டமைப்பு. இந்த இங்குலிகம் என்ற இந்த தொகுப்பில் ஒரு பல்வேறு விதமான ஒரு மொழி வெளிப்பாடுகள் இருப்பதை சற்று முன் இங்கே தேவசீமா குறிப்பிட்டார். அது ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன். ஏனென்று கேட்டால், சில கவிதைகளில் ஒரு எழுத்து மரபு சார்ந்த ஒரு இறுக்கமான படிமவியல் சார்ந்த ஒரு மொழி கட்டமைப்பு அதற்குள் இருக்கிறது. மிகவும் நின்று நிதானித்து வாசிக்க வேண்டிய பல்வேறு விதமான படிமங்களினுடைய அடுக்குகளும் தேர்ந்த சொற்களினுடைய, சில சமயம் பழந்தமிழ் சொற்கள், சில சமயம் மிக செறிவான நுட்பமான சொற்களை கொண்ட ஒரு இறுக்கமான கவிதை கட்டுக்கோப்பு முக்கியமாக அவர் குறிப்பிட்ட நெடுங்கவிதைகளில் அது இருக்கிறது. மாறாக மற்ற கவிதைகளில் வாழ்க்கையோடு நேரடியாக ரத்தம் சதையுமான உண்மையோடு நேரடியாக உரையாடக்கூடிய கவிதைகள், அதை இன்னொரு புறம் எழுதியிருக்கிறார். சில கவிதைகள் எல்லாம் எனக்கு மிகவும் வியப்பில் அழுத்தியது மட்டுமல்ல, அந்த கவிதையை அவர் எப்படி கட்டமைத்திருக்கிறார் என்பதை பற்றி எனக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. அப்படி ஒரு சில அபூர்வமான கவிதைகள் இந்த தொகுப்பில் இருக்கின்றன. ஒரு கவிதையை நான் உங்களிடம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்க கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ஸை பார்த்துருப்பீங்க. எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ஸ் படிக்கிறதுங்கிறது எங்கே பார்த்தாலும் நான் நின்று அதை படிப்பேன். முதல்ல வயசை பார்ப்பேன். அந்த வயசை ஒட்டி அந்த இறந்த மனிதனுக்கு என்ன நடந்திருக்கு என்பதை யூகிக்க முயற்சி செய்வேன். ரொம்ப வயசானவங்களா இருந்தால் ஒரு சின்ன ஆறுதலாக இருக்கும், ரொம்ப இளம் வயதாக இருந்தால் ரொம்ப பதட்டமாக இருக்கும். பதாகை அப்படின்னு ஒரு கவிதை, இறந்தவர்களை பற்றிய ஒரு கவிதை. அதாவது இறந்த மனிதர்கள், நம்ம ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் பார்க்குறவங்க, அவர்களை நாம் வேறொரு வடிவத்தில் காண்கிற ஒரு விசித்திரமான ஒரு அனுபவத்தை அவர் இதில் எழுதுகிறார். கொஞ்ச நேரம் கூட ஆகவில்லை, வாகன பயணத்தில் சற்று முன் இடப்புறம் இருந்த கண்ணீர் அஞ்சலி பதாகையில் தெரிந்தவன் சற்று தூர பயணம் கிடந்திருக்க சாலையின் வலப்புறமாக நின்று யாரிடமோ இடக்கையை நீட்டி லிப்ட் கேட்கிறான். கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் பார்த்த ஒரு மனிதன் சாலையில் யார்கிட்டயோ ஒரு லிப்ட் கேட்கிற ஒரு காட்சி. தூரத்து மலையின் விசும்பலில் உன்னிப்பூக்கள் மலர்கின்றன. இதுதான் அந்த கவிதையை ஒரு அடுத்தடுத்து கொண்டு போகுது.
ஒரு நிமிஷம் அந்த மனுஷன் அவருடைய மனசுல உயிர் பெற்று எழுறான். அந்த போஸ்டர்ல பார்த்த உருவம் போன்ற ஒருவனை அவர் லிப்ட் கேட்க எல்லாமே மனம் நடத்தக்கூடிய ஒரு நாடகம் தான். அப்பொழுது மனம் கசிந்து விடுகிறது. தூரத்து மலையின் விசும்பலில் உன்னிப்பூக்கள் மலர்கின்றன. அடுத்து ஒரு யூனிட். சாலையை கடக்கையில் வாகனத்தில் அடிபட்டு இறந்தவன் உடலில் பட்ட மண்ணை துடைத்தபடி யாரும் கவனிக்காததை கவனித்தபடி எதிர்ப்புறம் நடக்கிறான். சிறுவனைப் போல சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறங்களை கண்களாக கொண்டவர்கள் எதிரும் புதிரும் சாரி சாரியாக நடக்கிறார்கள். அடுத்து, பௌர்ணமியில் இறந்தவன் வீட்டுக்குறையில் படுத்தபடி நிலவின் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறான். கிரகங்களை விழுங்கும் மயக்கமுற்ற பாம்பின் உடலில் மேயவிடும் பாம்பாட்டி திரும்பவும் மகிடி ஊத. அடுத்தது, தூக்கு கயிற்றில் கழுத்தை நெரித்துக் கொண்டவன் சீரழிவு இயக்கத்தில் அங்கும் இங்கும் சென்று வருகிறான். சீரழிவு இயக்கத்தில் அங்கும் இங்கும் சென்று வருகிறான். ஒரு ஊஞ்சலைப் போல காற்று அசைந்து கொண்டிருப்பதை அறியும் விழிகளைப் போல கால் பெருவிரல்கள் சிரிக்கின்றன. எல்லாமே இறந்து போன மனிதர்கள். ஊர் பெருங்கிணற்றில் நீச்சல் அறியாமல் விழுந்தவன் கிணறு முழுவதும் கொப்பளிக்குமாறு நீரில் இருந்து காற்று குமிழ்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான். மேகங்கள் உள்வாங்குகின்றன. கலவரத்தில் கொலையுண்டவன் பசியால் துடிக்க இதயம் படபடக்க இரு கைகளை கூப்பியபடி அழுகிறான். அந்த பாடல் எரியும் நகரமெங்கும் ஒலிக்கின்றது, தழலின் ஓசை அடங்கவே இல்லை அப்படின்னு இந்த கவிதை முடியுது. சாவு என்பது ஒரு நிரந்தரமான அனுபவம். ஒரு மனிதர் இறந்து விடுகிற போது அவர்கள் உண்மையிலேயே இந்த வாழ்க்கையை விட்டு அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியேறி விடுகிறார்கள். ஆனால் அந்த சாவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அந்த சாவை அருகிலிருந்து கண்டு அந்த சாவை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மனதில் அவர்கள் இறப்பதே இல்லை. அவர்கள் திரும்ப திரும்ப உயிர் பெற்று வருகிறார்கள். அவர்களுடைய இன்னைக்கு அவங்க இருந்தா எப்படி இருக்கும், அவங்களுடைய பார்த்தீங்கன்னா இப்போ சிறு குழந்தைகள் இறந்து போகிற போது ஒரு 10 வருடம் கழிச்சு தோணும் அவர்களுக்கு என்ன வயது இப்போது ஆகியிருக்கும். இந்த மாதிரியான ஒரு விசித்திரமான, அதாவது மனதிற்குள் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடகத்தை இந்த கவிதை மிக அற்புதமாக சொல்கிறது. அதே போல இதுல இன்னொரு ஒரு அபூர்வமான ஒரு கவிதையை நான் வாசித்தேன். அதாவது கு. அழகிரிசாமியோட ஒரு கதை இருக்கிறது, செவிசாய்க்க ஒருவன் அப்படின்னு ஒரு கதை. ஒரு ஹோட்டல்ல சர்வரா இருப்பான் ஒருத்தான். அவன் டெய்லி அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வருவார் ஒரு ஆள். அந்த ஆள்கிட்ட இவன் சாப்பாடு பரிமாறுறப்பெல்லாம் தன்னுடைய கஷ்டங்களை மடமடன்னு சொல்லிகிட்டே இருப்பான். வீட்டில் இருக்க பிரச்சனைங்க என்னவோ ஒன்று. இந்த சாப்பிட வந்த ஆள் அதை பற்றி கேட்காம தலையாட்டி கேட்டுக்கிட்டே இருப்பான். திடீர்னு அப்படியே டெய்லி அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் சில நாட்கள் அந்த பையன் அந்த கதைகளை சொல்லிக்கிட்டு இருந்த பையன், தான் சோகங்களை சொல்லிக்கிட்டு இருந்த பையன் வேலைக்கு வந்திருக்க மாட்டான். இவனுக்கு இந்த சாப்பிட வந்த ஆளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா, அவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு. அப்படியே சாப்பிட்டுட்டு வெளியே அப்படியே ஒரு தெரு வழியாக நடந்து போயிட்டு இருக்கப்ப அந்த பையன் அந்த தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்ப்பான். உடனே வேகமாக பின்னாடியே போய், நில்லு தம்பி, என்னாச்சு உனக்குன்னு கேட்டப்போ, ஒன்றும் இல்லையே ஏன் பின்னாடி வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஆள் போயிடுவான். இவன் தானே டெய்லி தன்னுடைய கஷ்டங்களை தங்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு அவனுக்கு தெரியலையே அப்படிங்கிறப்ப தான் கு. அழகிரிசாமி அந்த கதையில் ஒரு விஷயத்த சொல்லுவார். அவனுக்கு அந்த நிமிஷம் மன அழுத்தத்துக்கு சொல்றதுக்கு ஒருத்தர் தேவைப்பட்டது. அதுக்கு மேலே எந்த ரிலேஷன்ஷிப்பையும் அவன் எங்கேயும் உருவாக்க விரும்பல. இதுல ஒரு கவிதை இருக்கு, தனித்தல் அப்படிங்கிறது. ஒருவருடைய அந்த பரிதவிப்பை தணிப்பது. பெரும் துயரத்தில் இருப்பவர்களிடம் பேசுங்கள். ஆழ்கடல் மௌனம் என புதித்து வைத்தவை எரிமலை என வெடித்தாவது சிதறட்டும். சுகுமாரன் ஒரு கவிதையில சொல்லுவார், எப்போதும் புகைந்து கொண்டிருப்பதை விட பற்றி எறிவது மேல் ஒரு கணம் எனினும் ஒன்று. அவர்கள் சற்று ஆசுவாசம் கொள்ளட்டும் என ஆறுதல் வார்த்தைகளை நீங்கள் விரயமாக்க வேண்டாம். குறைந்தபட்சம் பேசுங்கள் அல்லது கேளுங்கள். பாரமிருக்கும் மீட்பராகவோ துயர் நீக்கும் நபராகவோ நீங்கள் மாறக்கூடும். தருணங்கள் அற்புதமானது. ஒவ்வொரு நாணயத்திலும் உள்பக்கம் ஒன்று இருப்பதை அறியுங்கள். அறியப்படாத பக்கத்தின் குரலை ஒற்று கேளுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடனே என்ன பண்றோம்னா, ஒருத்தன் ஒரு கஷ்டத்தை சொல்றப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றோம். நீ இதை எப்படி பண்ண, நீ இதை எப்படி பண்ணியிருக்கலாமே,
நீ செஞ்சதுதான் தப்பு, அவன் செஞ்சதுதான் தப்பு. இதுக்கு நேர்மாறான ஒரு உண்மையை அவர் இதில் சொல்கிறார். பாரம் இறக்கும் மீட்பராகவோ துயர் நீக்கும் நபராகவோ நீங்கள் மாறக்கூடும். தருணங்கள் அற்புதமானவை. ஒவ்வொரு நாணயத்திலும் உள்பக்கம் ஒன்று இருப்பதை அறியுங்கள். அறியப்படாத பக்கத்தின் குரலை உற்று கேளுங்கள். சொல்லப்படாத அந்தரங்கங்கள் குவிந்து கிடக்கலாம். சொல்லப்படாத அசிங்கங்கள் மறைந்து கிடக்கலாம். உணரப்பட்ட குற்ற உணர்வுகள் ஒளிந்து கிடக்கலாம். வெளியாகாத கீழ்மைகள் விமோசனத்திற்காக காத்திருக்கலாம். கேளுங்கள் அவர்கள் கூக்குரலை. அதுவே ஒரு தலைகோதலாகலாம். ஜஸ்ட் சும்மா நீ கேட்கறதே ஒருத்தனுடைய தலையை கோதி கொடுக்குற மாதிரி தான். நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். கேட்கறது ஒரு பெரிய கலைங்க. சில பேர்த்திட்டே எல்லாம் உங்க கஷ்டத்தை சொன்னீங்கன்னா பாதி சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த நாய்ட்டு போய் சொல்லிட்டு இருக்கோன்னு நமக்கு தோணும். அவங்க கேட்கிற விதம் நம்மை அவமானப்படுத்துவதாக இருக்கும். அந்த துக்கத்தை அவர்கள் அவமதிக்கிறார்கள் என்று நமக்கு தோன்றிவிடும். அல்லது அந்த துக்கத்திலும் அவர்கள் நம்மை பயன்படுத்த முயற்சிப்பார்கள். அப்படி பார்க்கிறப்போ தான் நிறைய பேர் யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேணாம்ங்கிறது மனதிற்குள் பொதித்து வைத்து ஒரு மிகப்பெரிய பாதாள கிடங்காக நம்முடைய மனங்கள் மாறுவதை நாம் பார்க்கலாம். கேட்கறது ஒரு கலை, பேசுறது ஒரு கலைன்னு சொல்லுவாங்கல்ல, கிடையாது. கேட்கறதாங்க பெரிய ஆர்ட். ஒருத்தரை அவமதிக்காம ஒருத்தரை முழுமையாக அனுமதிப்பது. எவ்வளவு அழகாக இந்த கவிதை அதை பற்றி பேசுகிறது என்பதை பாருங்கள். தெரியும், ஒருத்தர் கேட்கிற பாடி லாங்குவேஜ்லேயே தெரியும், அந்த கண்கள்ல நமக்கு தெரியும். சில பேர் கேட்பது போல நடிப்பார்கள். அது இன்னும் மிக மிக கொடுமையானது. சில பேர் விவரமா கேட்பேன், எங்க இப்ப நான் என்ன சொன்னேன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. சரிங்களா? கேட்க மாட்டாங்க, கேட்பது போல நடிப்பார்கள் அல்லது கேட்பார்கள், இதயமற்று கேட்பார்கள். அதுக்கு கேட்காமலே இருக்கலாம். சில பேர் மூளையால் கேட்பார்கள், உடனடியாக தீர்வுகளை சொல்வார்கள். யாருமே நம்ம கிட்ட தீர்வுகளை கேட்டு வருவதில்லை. ஜஸ்ட் நீ கேளுங்கிறது. அதனால் தான் நான் கூட ஒரு கவிதையில் எழுப்பேன், இந்த நகரத்தில் தனக்குத்தானே பேசிக்கொள்பவர்கள் மிகவும் அதிகரித்து விட்டார்கள். நிறைய பேர் ஏன் தனக்குத்தானே பேசிக்கிறாங்க? இந்த நோய் ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? கேட்கறதுக்கு ஆள் மட்டும் இல்லை, சொல்றதுக்கு பயமாவும் இருக்கு. ஏன்னா நீங்க எதையாவது சொன்னீங்கன்னா அதை யார்கிட்ட சொல்லக்கூடாது, அவன்கிட்ட தான் போய் முதல்ல சொல்லும். இல்லைன்னா இன்னொரு பலவீனமான தருணத்துல நீ அப்படிப்பட்டவன் தானே, எனக்கு தெரியாதா? இது எல்லாமே ஒரு விதத்துல சில பேர்த்திட்ட பார்த்தீங்கன்னா நீங்க எதையாவது ஒன்று சொல்லி முடிச்சோன்னா ஏன் இவங்கிட்ட சொன்னோன்னு ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா? அது இன்னும் பயங்கரமானது. அது என்ன உண்மையில இப்பெல்லாம் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பேசிட்டு இருக்கேன்ல ஒன்னும் போன்ல பேசினா அந்த போனை ரெக்கார்ட் பண்றான்னு சந்தேகம் வருது. அதுக்காகவே நான் ஹையர் அண்ட் போன் நான் எதுக்கு யூஸ் பண்றேன்னா, ரெக்கார்ட் பண்ணா எனக்கு தெரியணுங்கிறதுக்கு. அது நமக்கு தெரியும் உங்க கால் ரெக்கார்டு என்ன. அது சாதா போன் எல்லாம் வராது. அதுக்காக 1.5 லட்சம் ரூபாய் போன் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா அதை என்கிட்டே சொல்றான் சார் நான் எப்பவுமே 2 போன் வச்சிருப்பேன் சார். ஒரு போனு டேபிள்ல இருக்கும், அது நார்மலா கால் வந்தா பேசுவான். இன்னொரு போனை சைலண்ட்ல போட்டு ஆன் பண்ணி பாக்கெட்ல போட்டுக்குவான். இந்த மாதிரி அரசு அதிகாரிகள்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி நிறைய தமிழ்நாட்டில் இந்த போன் டாப்லாம் வருதுன்னா இப்படிதான். நீங்க சும்மா உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க, உள்ள ஒரு போனை போட்டிருப்பான் பாக்கெட்ல, அது பாட்டுக்கு அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அவன் வேற ஒரு போன் வரும், அந்த போன்ல பேசுவான். உங்க போன் மேலே தான் வச்சிருப்பான், உங்களுக்கு டவுட்டே வராது. பேசுறதுக்கு ஆள் இல்லைங்கிறதெல்லாம் அந்த காலம். எவங்கிட்டயுமே பேச முடியாதுங்கிறது தான் இந்த காலம். இங்க யாரை நம்பி ஒரு 4 வார்த்தையை சொல்லலாம், அந்த அளவுக்கு ஹைடெக்கா இருக்கானுங்க. ஒருத்தர் சொல்றான் என்கிட்ட, சார் நான் எல்லாருக்கும் எல்லா காலமே ரெக்கார்ட் பண்ணுவேன் சார் அப்படின்ட்டு. அவன் சும்மா சாதாரண கேஷுவலா சொல்றான், எனக்கு எந்த போன் வந்தாலும் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் சார். அது ஆட்டோமேட்டிக்கா கால் வந்தாலே அது ரெக்கார்ட் ஆகிற ஃபெசிலிட்டி எல்லாம் போன்ல இருக்கு. எப்படிங்க பேசுறது? இப்போ இந்த கவிதை கதறுது, ஒருத்தர் கேளுங்க, ஒருத்தரை அவன் பாவன்டா செத்துருவான்டா, அவனை கொஞ்சம் கேள்றா, கௌரவமா கேள்றா அவனை அப்படின்ட்டு. ஒரு பஸ்ஸில் யாராவது திடீர்னு ட்ரெயினில் யாராவது அறிமுகமாவாங்க. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு. நீங்களாம் அதை ஃபீல் பண்ணுவீங்களான்னு தெரில. நான் நிறைய பேரை சந்திக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆகிட்டே இருக்கு. எல்லாருமே தன்னை பற்றிய தகவல்களை நிறைய சொல்கிறாங்க. இங்கே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அவன் அவனை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறான்.
அந்த டேட்டாவெல்லாம் நம்ம மூளை ப்ராசஸே பண்ண முடியாது. அப்புறம் ஏன் அதை நம்மக்கிட்ட சொல்கிறான்னு தெரியாது. ஆனால் நீ சொல்லாதன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு அவசர நெருக்கடியில் இருப்போம். என்ன சரிங்க நீங்கள் மேட்ருக்கு வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாமன்னா ஹார்ட் ஆயிடுவான். அந்த மாதிரி அதிகமாக தன்னை பற்றி பேசுகிற ஒரு பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேர்த்திட்ட இருக்கு. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அப்படியே வந்துட்டு. கொரோனாவுக்கு அப்புறம் இது ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு அதுக்குள்ள தொடர்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல தான் அந்த கவிதை வெளியாக அந்த கீழ்மைகள் விமோசனத்திற்காக காத்திருக்கலாம், கேளுங்கள் அவர்கள் கூக்குரலை, அதுவே ஒரு தலைகோதலாகலாம். மடைமாற்றம் என உங்கள் சொற்கள் பெருந்துயரத்தில் இருப்பவர்களை வேறு உலகிற்கு கூட்டிச் செல்லலாம். ஒரு சின்ன டைவர்ஷன் அவனுக்கு தேவைப்படுது, வேற ஒண்ணுமே இல்லை. ஆகவே பேசுங்கள் அல்லது கேளுங்கள் குறைந்தபட்சம். இந்த ஷேரிங், இந்த யாருக்கையாவது ஒன்று பேசணும், சொல்லணும், கேட்கணுங்கிறது இன்னைக்கு ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு பொருளாக மாறிவிட்டு. நீங்க நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்கள்ட்ட கூட ஒன்றுமே சொல்ல முடியல. நம்ம எல்லாரும் எல்லாம் பண்றது எல்லாத்துக்கிட்டே ஒரு ரோல் பிளே தான் பண்றோம். எந்த அளவில் ஒருத்தர்கிட்ட பேசினா நல்லதுன்னு நம்ம மைண்டுக்கே ஒரு மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு. அதுக்கு உட்பட்டு தான் நம்ம பேசுகிறோம். வார்த்தைகளை எண்ணி பேசுகிறோம், அளந்து பேசுகிறோம், உண்மைகளை எண்ணி எண்ணி பேசுகிறோம், உணர்வுகளை எண்ணி எண்ணி வெளிப்படுத்தும். இது எவ்வளவு பெரிய நெருக்கடி தெரியுமா? இது உண்மையிலேயே அந்த அளவிற்கு எல்லோருக்குமே நம்பகத்தன்மை அற்றவர்களாக மாறிவிட்ட ஒரு காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன் இந்த கவிதை இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறது. ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்கவன்ட்டு பேச முடியலங்கிறது தான். இதை எப்படி ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இப்படி ஒரு பிரச்சனையை யாராவது ஒரு கவிதையில் எழுதியிருப்பார்களா, ஒரு இலக்கியத்தில் எழுதியிருப்பார்களா? எந்த சங்கப்பாடலாவது இது இருக்கிறதா? காப்பியங்களில் இது பேசப்படுகிறதா? நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த நூற்றாண்டிற்கு மட்டுமே உரிய பிரச்சனைகள். இவன் கூட சொன்னார், நீங்கள் எல்லாம் அந்த காக்கை சித்தர் மாறிடுங்க, இப்போ இருக்க பிரச்சனைகள்லாம் எழுதாதீங்க, அது வெறும் நடப்பியல் அப்படின்னு. என்ன பிரச்சனை என்றால், ஒரு எழுத்தாளன் தான் எந்த வாழ்க்கையை வாழுகிறானோ அந்த வாழ்க்கையை தான் எழுத முடியும். அவனுக்கு என்ன நடக்கிறதோ அதைத்தான் எழுத முடியும். ஒரு இலக்கியத்தினுடைய சமகாலத்தன்மை தான். இப்போ இமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலப்பதிகாரம் மாதிரி ஒரு காப்பியத்தை எழுத முடியுமா? அதில் இருக்கக்கூடிய அறிவியல் வாழ்வியல் மதிப்பீடுகளை கொண்டு வர முடியுமா? கொரோனா பற்றி இப்போ அவருடைய இந்த உப்பு வண்டிக்காரன் நாவல் முழுக்க முழுக்க கொரோனா பற்றின ஒரு நாவல். கொரோனா காலகட்டத்தில் என்னென்ன அவமதிப்புகள் மனிதர்களுக்கு நடந்ததுன்னு. இதுதான் இந்த காலகட்டத்தினுடைய இலக்கியம். நாம் நம்முடைய ரசனை சார்ந்தும் நம்முடைய மரபுகளை அறிந்து கொள்வதற்காகவும் நாம் பல இலக்கியங்களை படிக்கலாம். இன்றைய காலகட்டத்தை எழுதுவதற்கு நமக்கு ஒரு புதிய மொழி தேவை, ஒரு சமகால மொழி தேவை, சமகால உணர்வு தேவை, சமகால அரசியல் தேவை. அது எல்லாவற்றையும் கொண்டுதான் நம்முடைய காலத்தை நாம் அடையாளம் காண முடியும், அளவிட முடியும். இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய பல கவிதைகள் அத்தகைய ஒரு விழிப்புணர்ச்சியோடு சமகாலத்தன்மையோடு செயல்படுகின்றன. அந்த வகையில் தாமரை பாரதிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.